ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். டெய்லி டார்கெட்டில் இன்றைக்கி வந்து டே 4. டே 3 வந்து எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் கொடுக்குற இந்த ஸ்டடி பிளான் வந்து படித்து முடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கா இல்லை கஷ்டமாக இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எல்லோரும் முடிச்சிட்டிங்களா? டே 3 வரைக்கும் யாரெல்லாம் வந்து முடிச்சிருக்கீங்கன்னு தெரில. தொடர்ந்து வந்துகிட்டே இருங்க. ஓகே, இன்றைக்கி வந்து டே 4. இன்றைக்கி வந்து என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கான டார்கெட் வந்து 6th டேர்ம் 1ல் உள்ள 3 யூனிட்டில் உள்ள போயமும் வந்து நம்ம முடிச்சிட்டோம். இன்றைக்கி வந்து 6th டேர்ம் 2ல் உள்ள யூனிட் 1ல் உள்ள போயம் தான் வந்து படிக்கணும். டீம் ஒர்க் இந்த போயம் வந்து படிக்கணும். அடுத்து தமிழில் 6th டேர்ம் 1ல் உள்ள இயல் 1, 2, 3 இதில் 3ல் உள்ள இலக்கணமுமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டேர்ம் 2 வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இயல் 1ல் உள்ள இணை எழுத்துகள், இந்த இணை எழுத்துகள் தான் வந்து இன்றைக்கி படிக்கணும். இணை எழுத்துக்கள்னால் என்ன அப்படின்னா, சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம், இது ரெண்டுலேயும் வந்து ஒற்றுமை இருக்கும். அப்படியே ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இணை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மெய்யெழுத்துக்கு எதெல்லாம் இணை எழுத்து, உயிரெழுத்துக்கு வந்து எதெல்லாம் இணை எழுத்து அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மெய்யெழுத்து வந்து மொத்தம் எத்தனை? 18. இதில் வந்து வல்லினம் அப்படிங்கிறது கசட தவற, மெல்லினம் ஞன நமன, இடையினம் அப்படிங்கிறது எரல வளல. 6 வல்லின மெய்யெழுத்து இருக்குல்ல, அதுக்கு வந்து 6 மெல்லின எழுத்து என்ன செய்யும்? இணை எழுத்தாக வரும். ஆனால் பெரும்பாலும் சொற்களில் வந்து மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து அதோடைய இனமான வல்லின எழுத்து தான் வந்து வரும். அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க. திங்கள், மஞ்சள், மண்டபம், சந்தனம், அம்பு, தென்றல் அப்படிங்கிற எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. வல்லின மெய்க்கு மெல்லின எழுத்து என்ன செய்யும்? இணை எழுத்தாக வரும். அதே மாதிரி மெல்லின மெய்யெழுத்துக்கு வல்லின எழுத்து என்ன செய்யும்? இணை எழுத்தாக வரும். அடுத்து இடையினை எழுத்து. இடையினை எழுத்து 6 ஒரே இனம்தான். அடுத்து உயிரெழுத்து. மெய்யெழுத்துக்கு இணை எழுத்து இருக்கிற மாதிரியேமோ உயிரெழுத்துக்கும் இணை எழுத்து வந்து இருக்குது. உயிரெழுத்தில் வந்து குறில் எழுத்து நெடில் எழுத்து அப்படின்னு பிரிப்போமா. குறில் வந்து 5, நெடில் வந்து 7. இப்போது குறிலுக்கு நெடில் எழுத்து இணை எழுத்தாக வரும், நெடிலுக்கு குறில் எழுத்து வந்து இணை எழுத்தாக வரும். இப்போது அ அப்படிங்கிறதுக்கு நெடில் எழுத்து ஆ அப்படிங்கிறது. இப்போ இந்த குறிலுக்கு நெடில் வந்து இணை எழுத்தாக வரும். அதே இந்த நெடில் எழுத்துக்கு இது இணை எழுத்தாக வந்து வரும். குறில் எழுத்து இல்லாத 2 எழுத்து வந்து ஐக்கும் அவ்வுக்கும் வந்து குறில் எழுத்து கிடையாது. அதனால் இந்த ஐ அப்படிங்கிற எழுத்துக்கு ஈ அப்படிங்கிறது இணை எழுத்தாகவும், அவ் அப்படிங்கிற எழுத்துக்கு ஊ அப்படிங்கிற எழுத்து வந்து இணை எழுத்தாகவும் வந்து வரும். ஒரு சொல் இருக்குது அப்படின்னா அந்த சொல்லில் வந்து உயிரெழுத்து என்ன செய்யாது? தொடர்ந்து வந்து வராது. அதாவது இந்த மாதிரி ஓ ஓ இந்த 2 இந்த மாதிரி உயிரெழுத்து சேர்ந்து வராது. இப்படி உயிரெழுத்து சேர்ந்து வருது அப்படின்னா அளபடையில் மட்டும்தான் என்ன செய்யும்? வரும். அதுவும் எப்படி வரும் அப்படின்னா நெடில் எழுத்தை தொடர்ந்து அது பக்கத்தில் என்ன வரும்? அதுக்கு இனமான குறில் எழுத்து வந்து வரும். இப்படி வந்துச்சு அப்படின்னா அது அளபடையில் மட்டும்தான் வரும். அடுத்து ஆயுத எழுத்து. தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு இணை எழுத்து அப்படிங்கிறது கிடையாது. இதுதான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சோசியலில் இன்றைக்கி என்ன படிக்கணும் அப்படின்னா டே 3ல் தேசிய சின்னங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து டே 4. இன்றைக்கி வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் 6th டேர்ம் 1ல் உள்ள 4வது லெசன் வந்து இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிற இந்த பாடம் தான் இன்றைக்கி படிக்கணும். அதை வந்து சுருக்கமாக வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறேன். இதில் வந்து அதிகமாக டெஃபினிஷன் மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது அரசமைப்பு சட்டம்னா என்ன, இறையாண்மைனா என்ன, மதச்சார்பின்மை அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வரையறை வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாட்டில் வாழக்கூடிய மக்களை அனைவரையும் என்ன செய்யணும்? சமத்துவமாக நிர்வகிக்கணும். அதுக்கு வலுவான தெளிவான சட்டம், அதுக்கப்புறம் வழிமுறை வந்து தேவை. அதைத்தான் எது தருது அப்படின்னா அரசமைப்பு சட்டம் தருகிறது. அடுத்து குடியரசு தினம். நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1950 ஜனவரி 26 நடைமுறைக்கு வந்தது. அந்த நடைமுறைக்கு வந்த அந்த ஜனவரி 26 அதனால தான் நம்ம குடியரசு தினமாக என்ன செய்கிறோம்? கொண்டாடுறோம். அதுக்கப்புறம் முழு சுயராஜ்யம். 1929 லாகூரில் காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்கும். அந்த மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடையணும் அப்படிங்கிற முழக்கம் வந்து வலுப்பெற்று நடந்துகிட்ருக்கும். அதுக்கப்புறம் 1930 ஜனவரி 26 அப்போ வந்து முழு சுதந்திர நாளாகவே கொண்டாடப்பட்டது. பூர்ண ஸ்வராஜ் டே அப்படிங்கிறது கொண்டாடப்பட்டுச்சு. அந்த நாளை தான்
நம்ம இப்போ என்ன செய்கிறோம் அப்படின்னா குடியரசு தினமாக அதே நாள் அந்த ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட அந்த ஜனவரி 26 இந்த நாளில் தான் நம்ம குடியரசு தினமாக என்ன செய்கிறோம் கொண்டாடுறோம். அடுத்து வந்து அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது அடிப்படை விதி கொள்கை இதை வந்து உருவாக்கி அதை ஆவணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் மக்களுடைய உரிமை கடமை செயல்பாடு இதையும் என்ன செய்யுது வரையறுத்து அதுக்கப்புறமா அந்த சட்டத்தோட உதவியோடு தான் அந்த நாட்டை என்ன செய்கிறாங்க ஆள்றாங்க. அந்த சட்டத்தோட துணையோடு தான் என்ன செய்யும் ஆளப்படும் அப்படிங்கிறது. அடுத்து உயர்ந்தபட்ச சட்டம் நம்ம நாட்டுடைய உயர்ந்தபட்ச சட்டம் எது அப்படின்னா அரசமைப்பு சட்டம் தான். அதுக்கப்புறம் இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறதுல 389 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1946. இதோடைய தலைவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத். இந்த அமைப்பில் இடம்பெற்றவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்க எல்லாருமே இந்த இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் இடம்பெற்றவர்கள். இது மட்டும் இல்லாமல் 15 பெண் உறுப்பினர்களுமே வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசமைப்பு சட்ட வரைவு குழு. இந்த சட்ட வரைவு குழுவில் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா 7 பேர் வந்து இருப்பாங்க. அதோடைய தலைவர் வந்து யார் அப்படின்னா அம்பேத்கர். ஆலோசகராக இருப்பது யார் அப்படின்னா BN ராவ் வந்து இருப்பார். இந்த அரசமைப்பு சட்ட வரைவு குழுவோடைய முதல் கூட்டம் எப்போ நடந்தது அப்படின்னா 1946 டிசம்பர் 9ஆவது நாள் வந்து நடந்துச்சு. அன்னைக்கே என்ன செஞ்சுட்டாங்க நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அரசமைப்பு சட்ட வரைவு குழு உடைய முதல் கூட்டம் எப்போ அப்படின்னா 1946 டிசம்பர் 9. அதோடைய தலைவர் யார் அம்பேத்கர். ஆலோசகர் BN ராவ் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து அம்பேத்கரை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நம்ம இந்திய அரசமைப்பு சட்டம் எப்படி எழுதப்பட்டது அப்படின்னா 60 நாடுகள் கிட்டத்தட்ட 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வாசித்து அதில் எது நமக்கு சிறப்பாக இருக்கோ அதை வந்து முன்மாதிரியாக வச்சு தான் நம்ம அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. அதுக்கு சில நாடுகளை வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரியான 60 நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை என்ன செய்கிறாங்க வாசித்து அதில் எது சிறப்பாக இருக்கோ அதை முன்மாதிரியாக வச்சு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குறாங்க. இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இறுதி செய்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு திருத்தங்கள் செய்யப்பட்டது அப்படின்னா 2000 திருத்தங்களை வந்து என்ன செய்கிறாங்க. அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல 2000 திருத்தங்களை வந்து செய்கிறாங்க. எப்போ எழுதி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா இது எழுதி முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் வந்து ஆச்சு. எப்போ வந்து அரசமைப்பு சட்டத்தை வந்து எழுத ஆரம்பித்தாங்க அப்படின்னு இப்போ தான் பார்த்தோம். 1946 டிசம்பர் 9 வந்து எழுத ஆரம்பித்தாங்க. அப்போ அதை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது 2 வருஷம் 11 மாதம் 18 நாள் ஆகுது. அடுத்து முழுமையாக எப்போ தயாராச்சு அப்படின்னா 1949 நவம்பர் 26 தான் என்ன செய்யுது முழுமையாக வந்து தயாராகுது. அன்னைக்கு தான் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டது. அப்போ எழுத ஆரம்பித்தது 1946 டிசம்பர் 9. எப்போது முழுமையாக தயாராச்சு அப்படின்னா 1949 நவம்பர் 26 அன்னைக்கே நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை என்ன செஞ்சுட்டாங்க அரசமைப்பு நிர்ணய மன்றம் ஏற்றுக்கொண்டது. அந்த நாளை தான் அதாவது இந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நாளை நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னா அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறோம். அடுத்து வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குறதுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னா 64 லட்சம் வந்து செலவாச்சு. இதில் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா அரசமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்ததை தான் நம்ம குடியரசு தினமாக கொண்டாடுறோம். அந்த அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்ட நாளை என்னதாக கொண்டாடுறோம் அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடுறோம். இதை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அரசமைப்பு சட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, தன் செயல் உரிமை, சமத்துவத்தை உறுதி செய்வது, அதுக்கப்புறம் சகோதரத்துவம் இதுதான் அரசமைப்பு சட்டத்துடைய நோக்கம். அடுத்து வந்து முகப்புரைனா என்ன அரசியலமைப்பு சட்டத்துடைய முன்னுரை தான் என்னது முகப்புரை. இந்த முகப்புரை இந்தியாவை என்ன சொல்லுது அப்படின்னா இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு அப்படின்னு சொல்லி வரையறை வந்து செய்யுது. அடுத்து வந்து இறையாண்மைனா என்ன அப்படின்னா ஒரு நாட்டோடைய உச்சநிலை அதிகாரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்திய மக்களுக்கு தான் முழு அதிகாரம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. நாடாளுமன்றம் சட்டமன்ற உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுக்கிறோம் மக்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறோம். அப்போது மக்கள்கிட்ட தான் நிறைவேற்று அதிகாரம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ ஒரு நாட்டோட உச்சநிலை அதிகாரம் அப்படிங்கிறது தான் இறையாண்மை அப்படின்னு சொல்கிறோம். மக்கள் வந்து கடவுளையோ மதத்தையோ பின்பற்றுவதற்கு அவங்களுக்கு வந்து அனுமதி இருக்குது. அதே மாதிரி அரசிற்கான மதம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது.
இந்திய அரசு வந்து சட்டமன்றத்தின் வழியே ஆளப்படுது. அதுக்கப்புறம் வந்து சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி தான் ஆட்சி செய்கிறாங்க. மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் என்ன செய்கிறாங்க, சட்டமன்ற ஆட்சி முறையை பின்பற்றி தான் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் அதிக உறுப்பினர் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, ஆட்சி வந்து அமைப்பாங்க. அடிப்படை உரிமை அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமை தான். என்னது அப்படின்னா அடிப்படை உரிமை. இது வந்து 6 அடிப்படை உரிமைகள் வந்து இருக்குது. இந்திய அரசமைப்பு சட்டம் எழுதப்பட்ட போது 7 அடிப்படை உரிமைகள் வந்து இருக்கும். இதில் 7வதாக இருந்த சொத்துரிமை அப்படிங்கிறது நீக்கப்பட்டு இப்போ வந்து 6 அடிப்படை உரிமை மட்டும்தான் இருக்கும். என்னென்ன அடிப்படை உரிமை அப்படின்னா சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சார மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை. இந்த 6th வந்து என்ன அப்படிங்கிற பேசிக் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இது எல்லாமே வந்து விரிவாக வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து வழிகாட்டு நெறிமுறைனா என்ன அப்படின்னா ஒரு அரசு இப்போ அமைக்கிறாங்க அப்படின்னா அந்த அரசு வந்து சட்டம் இயற்றும் போதும் ஆட்சி செய்யும் போதும் கவனத்தில் இருக்க வேண்டிய சில வழிகாட்டல்களை வந்து என்ன செஞ்சுருக்கோம், அரசியலமைப்பு சட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் வழிகாட்டு நெறிமுறை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து கட்டாயமாக நடைமுறைப்படுத்தணுமான்னு கேட்டால் கிடையாது, ஆனால் கவனத்தில் வச்சுக்கணும் இதை வந்து. அடுத்து வயது வந்தோர் வாக்குரிமை. வயது வந்தோர் வாக்குரிமை அப்படின்னா என்னன்னு தெரியும். 18 வயசு அடைஞ்ச எல்லாருமே வந்து என்ன செய்யலாம், வாக்களிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இருக்குது. இதான் வயது வந்தோர் வாக்குரிமை. வந்து கடமை, உரிமை இருக்கிற மாதிரியே கடமையும் இருக்குது. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் என்ன செய்யணும், மதிக்கணும். அரசியல் சட்டத்தை மதித்து நடக்கணும். அதுக்கப்புறமா சுதந்திரத்திற்கு போராடிய தலைவர்களை வந்து என்ன செய்யணும், பின்பற்றி நடக்கணும். நாட்டை பாதுகாக்கிறதுக்கும் நாட்டுக்கு தேவைப்படும் போது சேவை செய்கிறதுக்கும் என்ன செய்யணும் அப்படின்னா தயாராக இருக்கணும். சகோதர மனப்பான்மையோடு இருக்கணும். அந்த மாதிரி அடிப்படை உரிமை மாதிரி அடிப்படை கடமைகளையும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பாக்ஸில் அரசமைப்பு சட்ட வரைவு குழுவை பற்றி கொடுத்துருக்காங்க. அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்தோம். தலைவர் யார், ஆலோசகர் யாருன்னு பார்த்தோம். அதில் யாரெல்லாம் 7 பேர் சொன்னோமோ அந்த 7 பேர் யாரெல்லாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. B.R. அம்பேத்கர், N. கோபாலசாமி, K.M. முன்சி, சையது முகமது சாதுல்லா, N. மாதவராவ், T.T. கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி அப்படிங்கிற 7 பேர் வந்து இருக்காங்க. அடுத்து வந்து தலைவர் வந்து யார், B.R. அம்பேத்கர். அரசியல் சட்டத்தை இவர் வந்து அரசியல் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர். அடுத்து அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னா 395 உறுப்புகள் வந்து இருந்தது. 22 பகுதி, 8 அட்டவணை இருந்துச்சு. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 448 உறுப்பு, 25 பகுதி, 12 அட்டவணைகளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து எத்தனை முறை திருத்தம் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா 16/9/2016 வரைக்கும் 101 முறை வந்து திருத்தப்பட்டிருக்கு. இது வந்து பழைய புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து 30/10/2021 வரைக்குமே 105 முறை வந்து என்ன செஞ்சுருக்கு, திருத்தப்பட்டிருக்கு. ஆனால் இப்போ வந்து 106 முறை என்ன செய்யப்பட்டிருக்கு, திருத்தப்பட்டிருக்கு. அடுத்து இந்திய அரசமைப்பு சட்டத்துடைய உண்மை பிரதி இருக்கு இல்லையா, அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வச்சு பாதுகாக்கப்படுகிறது. இது வந்து உண்மை பிரதிகள் வந்து ஹிந்தியிலையும் ஆங்கிலத்திலையும் இருக்குது. இவ்வளோ தான் இதோட இந்திய அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது முடிஞ்சது. எல்லோரும் இன்றைக்குள்ள டார்கெட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.